ஹாய் நண்பா, தமிழக வனத்துறையிலிருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் வந்திருக்குதுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. கேண்டிடேட்டுடைய ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் வைக்கிறாங்க. ஃப்ரெஷருக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வனத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனடிக்ஸ் அண்ட் ட்ரீ பீடிங், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு விட்டுருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூரில் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் இருக்குது. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே அப்ளை பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம் 16ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. வேரியஸ் கேட்டகரியில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜாப் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கும் ஜாப் இருக்குது. ப்ராஜெக்டில் அசோசியேட் லெவலில், சீனியர் லெவலில் அண்ட் தென் வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ் கேட்குறாங்க, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபை தான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை இன்னும் ஒன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட்டு, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோஸ் இந்த மாதிரியான ஜாப்ல வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதற்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி அந்த ஜாப் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். சேலரியை பொறுத்தளவு எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வேரி ஆகுது. 23,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் இந்த மாதிரி போஸ்டிங் வைஸாக சேலரி வந்து வேரி ஆகுது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு போயிடலாம். சீரியல் நம்பர் 22 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் பார்க்க போகிறோம். மொத்த வேகன்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஜாபுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத தனித்தனியாகவே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியை பொறுத்தளவு நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ப்ராஜெக்ட் நேம்ஸில் வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் நீங்கள் வந்து பாட்னி இல்லைனா ஃபாரஸ்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர் இல்லைனா ஹார்டிகல்ச்சர் இல்லைனா பிளான்ட் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 19,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க மந்த்லி வைஸ், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி வேரியஸ் ப்ராஜெக்ட் நேமில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படித்தவங்க, அதில் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், பாட்னி லைக் இந்த மாதிரி டிகிரி படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் இதை தாண்டி எனி டிகிரி படித்த கேண்டிடேட்டுக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ டிகிரியில் 60% ஆஃப் மார்க் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி உங்களுக்கு 30,000 வரைக்கும் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் டிகிரி இன் பயாலஜிக்கல் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். டிசரபிள் அப்படிங்கிறது நாட் ஃபார் கம்பல்சரி பட் எசென்சியல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம். 19,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து கேட்குறாங்க. இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். ஸோ 12th வந்து சயின்ஸ் டீம் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கான சேலரி 17,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் இன்னொரு ப்ராஜெக்ட் நேமில் ஒர்க் ஆல்சோ இருக்குது. இதுக்குமே +2 வித் சயின்ஸ் டீம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. சேலரி 17,000 ரூபாய். ஸோ இது வந்து ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான். பட் உங்களுக்கு வந்து நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. ஒரு டெம்பரவரி பேசிஸ் தான் கேட்டிருக்காங்க. பியூர்லி டெம்பரவரி தான். 1 இயர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். பட் இந்த 1 இயரில் நல்ல சேலரி எடுக்கலாம், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க அதே மாதிரி தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் கோயம்புத்தூரில் போய் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது, அதே மாதிரி எக்ஸாம் கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாத பட்சத்தில் எலிஜிபிளாக இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்ச வயது 18, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 28, ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டு, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 25. அண்ட் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC/STக்கு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விமன் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், OBC இவங்க எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸை பேஸ் பண்ணி 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. OBC அப்படிங்கிறது BC முஸ்லீம், MBC DNC இவங்க எல்லாருமே OBC தான். இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு ஜூன் மாதம் 3ஆம் தேதி. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சிம்பிளாக ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். இந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கைட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த கைட்லைனை நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பாருங்கள். வேலிடான இமெயில் ஐடியிலேருந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க இந்த கூகுள் ஃபார்மில். அதை மட்டும் நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். ஸோ இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும்.
அண்ட் இந்த கூகுள் ஃபார்முக்கான டேரக்ட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய tnjobzone.com வெப்சைட் பேஜ் போகும். பேஜ் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். பேஜ் எண்டில் உங்களுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் ஃபஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் தென் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நல்ல வேலைவாய்ப்பு தாங்க, பட் நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. ஷேர் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் தான். கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தொடர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.